ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து நாள் டெலிவரிக்கு நாளும் டெலிவரி அன்றைக்கும் உள்ள வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். இது ஆப்ரேஷன் வந்து எப்படி நடந்துச்சு, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறேன். அதே மாதிரி நான் நார்மல் டெலிவரி லேபர் வார்ட்லேருந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. ஸ்ட்ரக்சரில் ஏறி அவங்களே உட்கார சொன்னாங்க. தலை பின்னி விட்டாங்க 2 சைடுமே வந்து 2 சைடுமே தலை பின்னி விட்டுட்டு ஸ்ட்ரக்சரில் அவங்களே ஏறி உட்கார சொன்னாங்க. இப்போ என்னால் சுத்தமாக ஏறி உட்கார முடியல. அவங்களாம் வந்து தூக்கிலாம் இது பண்ணல. பின்னாடி வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், எபிடியூரல் போட்டு முதுகில் அந்த ஒயர் வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்க, ஸ்ட்ராப் போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப வெளியில் அது வரைக்குமே நார்மல் டெலிவரி ஆக போகுதுன்ற வரைக்குமே என் ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தாங்க. ஒரு 12 to 13 ஹவர்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தாங்க. ஆப்ரேஷன் ஆக போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நார்மல் டெலிவரிக்கு வேறு ட்ரெஸ்ஸு, ஆப்ரேஷனுக்கு வேறு ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நான் வெளியில் அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இது பண்ணுறப்ப அந்த சைடு வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறப்ப நடுவில் என் ஹஸ்பண்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நான் பயப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக டாக்டர் வந்து ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, பயப்படாதீங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை அதோடையே விட்டுட்டு வெளியில் விட்டுட்டு வந்துட்டாங்க. என்னை பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக டாக்டர் அப்படி சொன்னாங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் 3 டாக்டர் கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 டாக்டர் இருந்தாங்க. எப்போதுமே எனக்கு டெலிவரி பார்க்குற டாக்டர், லேடி டாக்டர் ஒருத்தவங்களும், இன்னொருத்தவங்க ஜென்ட்ஸ் டாக்டர், இன்னொருத்தவங்க வந்து அனஸ்தீசியா கொடுக்கறதுக்காக டாக்டரும். அனஸ்தீசியா கொடுக்கறதுல எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா, நான் எபிடியூரல் போட்டதுனால எனக்கு அனஸ்தீசியாவுக்குன்னு வந்து ஸ்பைனில் தனியாக வந்து இன்ஜெக்ட் பண்ணல. எபிடியூரலுமே வந்து ஸ்பைனில் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அனஸ்தீசியா வந்து எனக்கு அந்த டாக்டர் சொன்னாங்க, அனஸ்தீசியா வந்து நம்ம எபிடியூரல் போட்ட அந்த டியூப் வழியாகவே அனஸ்தீசியா கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னா, எனக்கு வந்து நார்மலாக வந்து எல்லாருக்குமே பேக் பெயின் இருக்கும். டெலிவரி செக்ஷன் ஆனால் பேக் பெயின் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும். ஆனால் அந்த எபிடியூரல் போடுறதுனால எனக்கு அந்த ஹெட்டேக் வந்து மந்த் ஆக போகுது பேபிக்கு. இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஹெட்டேக்கு, பேக் பெயின் எதுவுமே இல்லை. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக. அவங்க அப்போ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு வரப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் படுத்துக்கோமா, உட்காந்தே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நீ எபிடியூரலோ, உனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உனக்கு அப்போ பிரச்சனை இல்லை, ஹெட்டேக்கும் இருக்காது, பேக் பெயினும் இருக்காதுன்னு. ஸோ அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெனிஃபிட் தான். ஏன்னா எபிடியூரல் போடுற அந்த டியூப் வழியாகவே எனக்கு வந்து அனஸ்தீசியா இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு ஸ்பைனில் தனியாக எனக்கு இன்ஜெக்ட் பண்ணலை. இது ஒன்று. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்பைனில் அந்த டியூப் வழியாக எனக்கு இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயின் வந்து லேபர் பெயின் இன்னுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் போட்டுட்டீங்க அனஸ்தீசியா, ஆனால் எனக்கு வந்து பெயின் இன்னுமே எனக்கு அடிவயிறில் வலிக்குது இன்னுமே அப்படின்னோடனே டாக்டர் சொன்னாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருமா அப்படின்னாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, லேபர் டைம் வந்து ஒரு மார்னிங் 9:15லேருந்து நைட்டு 10:15 வரைக்குமே வந்து ஃபுல்லாக லேபர் பெயினில் இருந்ததுனால, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால எனக்கு டெலிவரி அப்போ தூக்கம் வந்துடுச்சு. ஆப்ரேஷன் அப்போ ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு. ஸோ நான் ஆப்ரேஷன் அப்போ நல்லா அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த மருந்து கொடுத்ததுக்கும், அனஸ்தீசியா கொடுத்ததுக்கும் அதுக்கும் நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. தூங்கிட்டேன்னு எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்போ வந்து தூங்கினதுனால எனக்கு அப்போது பேபி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து இது ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு பேபி பிறந்ததெல்லாம் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. நார்மலாக ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே அந்த மரத்து தான் போயிருக்குமே, நம்னஸ் தான் இருக்குமேன்னு சொன்னாங்களே தவிர கான்ஷியஸ் இருக்கும் அப்படின்னாங்க. நான் வந்து தூங்கினதுனால எனக்கு அந்த கான்ஷியஸ் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் அவங்க ஆனால் லைட்டாக வந்து எனக்கு உங்களுக்கு மேல் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் கூட பேபியை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேபியை தான் நான் வந்து தம்ப்நெயிலில் போடுறேன். பேபியை வந்து நான் தூங்கிட்டு இருந்தனால எனக்கு நர்ஸு வந்து சொல்ல வந்திருப்பாங்க போல இருக்கு, எழுப்பி ஏன்னா டாக்டர் சொன்னாங்க, இல்லை அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் எழுப்ப வேண்டாம், என்ன பேபின்னு சொல்லிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பேபின்னு எனக்கு அப்போது எழுப்பி சொல்லலை, ஆனால் காதில் வந்து சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, எழுப்பாமல் காதில் சொல்லியிருக்காங்க என்கிட்ட மேல் பேபின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து
கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து அந்த இது தெரிய ஆரம்பிச்சது. ஆக்சுவலா எனக்கு வந்து நான் கண்ணாடி போடுறதுனால எனக்கு ஸ்பெக்ஸ் போடுறதுனால அந்த அளவுக்கு எனக்கு கிளியரா கண்ணாடி போடலன்னா தெரியாது. நீங்க எல்லாருக்குமே அது ஒரு இது இருக்கும். லேபர் வார்டுல வந்து கண்ணாடி நார்மலா ரொம்ப நேரம் வந்து நார்மல் டெலிவரிக்கு கண்ணாடி வச்சு தான் இது பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ரொம்ப வந்து பெயின்ல அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிட்டு இருந்தனால நான் கண்ணாடிய வந்து டாக்டர் கேட்டாங்க, "உனக்கு கண்ணாடி இருந்தா தான் இது தெரியுமா?" அப்படின்னா. "ஆமா டாக்டர், எனக்கு சுத்தமா தெரியாது. கண்ணாடி இல்லன்னா எனக்கு தூரத்தில சுத்தமா தெரியாது" அப்படின்னேன். சரி ஓகேன்ட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்ட குடுத்துட்டேன். அதனால அரைகுறையா தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சு வேற. அ அதுக்கப்புறம் நானே மனசுல நெனச்சுக்கிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி வேற உலகத்துல இருக்கிற மாரி இருந்துச்சு. ஒயிட்டா அப்ல மேல பார்க்குறப்ப ஒரு மாரி ஒயிட்டா அந்த கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுது. ஆள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ண தொறக்கும்போது கண்ணு தொறந்து தான் இருக்கு. ஆனா ஆள் யாருமே எனக்கு தெரியல. அ கண்ணு தெரியலன்றத விட, அ ஆள் நிக்கிறது கொஞ்சம் ஃபேஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா, அந்த அனஸ்தீசியா போட்டதுனால எனக்கு தூங்கிட்டேன். ரொம்ப தூங்குனதுனால, அந்த திரும்பி கான்ஷியஸ் வரப்ப கண்ணு தொறந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா, சுத்தமா எனக்கு தெரியல. ஃபுல்லா ஒயிட்டா தான் தெரிஞ்சுது. அப்புறம் நான் உடனே நெனச்சேன் மனசுக்குள்ளன்றது எனக்கு அப்ப தெரியல. ஒரு வேள நம்ம இறந்துட்டோமோ! அப்டின்ற ஒரு திங்கிங் இருந்தது. நம்ம இறந்துட்டோம் போல இருக்கு அப்டின்னு. அந்த திங்கிங் நான் மனசுல நெனச்சது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு காதுல கேட்டுது. அதுவரைக்கும் எனக்கு காதுல கேட்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விஷுவல் தெரிய ஆரம்பிச்சது. அ அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில அந்த விஷுவல் தெரிய ஆரம்பிக்கிற நேரத்தில எனக்கு ஃபுல்லாவே இது பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸ்டிச் பண்ணி குழந்தையெல்லாம் தனியா அந்த குழந்தையெல்லாம் கிளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து எனக்கு எல்லாம் ஸ்டிச் முடிஞ்சு இப்படி கிராஸ் பண்ணி போறப்ப, நான் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கான்ஷியஸ் வந்தனால, நமக்கு ஆப்ரேஷன் ஆனா எப்படி இருக்கும்னா, நம்ம பேசுவோம். ஆனா நம்ம பேசுறது பேசுறோமா, மனசுல நெனைக்கிறோமான்னு தெரியாது நமக்கு. ஸோ அது வந்து ஆப்ரேஷன்ல உள்ள இதுன்னு நெனைக்கிறேன் நானு. யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு. நான் பேசுறேன். நர்ஸுகிட்ட கேட்குறேன், "என்ன குழந்த?" அப்படின்னோனே, அ நான் கேட்குறேன்னு தெரியுது. ஆனா எனக்கு நான் மனசுக்குள்ள நெனைக்கிறேனா, இல்ல வாய் விட்டு கேட்கிறேன் நானு. ஏன்னா, அந்த என் குரல் எனக்கே கேட்கல. அவங்க சொன்னாங்க பாய் பேபி அப்படின்னோனே, அப்படி அந்த இத வந்து காமிச்சாங்க. நான் உடனே கன்னத்துல கிஸ் பண்ண குழந்தை மூஞ்சிகிட்ட கொண்டு வந்தாங்க. நான் கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, அ அப்பயுமே வந்து அது கனவா நனவான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அப்படி கிராஸ் பண்ணி ஐசியூ வார்டுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து ஐசியூ வார்டுக்கு போறப்ப, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் உடனே அ சா சாரி, நான் என் ஹஸ்பண்ட்ட சாரி கேட்டேன். சாரி, என்னால முடியல. நார்மல் டெலிவரி பண்ண முடியல. சாரின்னு சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு, அப்புறம் ஐசியூ வார்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஐசியூ வார்டுலேருந்து நான் பேபிய வந்து அந்த அ ஸ்பெக்ஸ் போட்டிருந்தனால எனக்கு அந்த பேபி சரியா அந்த கான்ஷியஸும் இல்ல, ஸ்பெக்ஸும் போடாததுனால எனக்கு சரியா தெரியல பேபி. அப்புறம் நைட்டு வந்து போய் படுத்தேன். நைட்டு வந்து ஐசியூல படுத்துட்டு, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட குழந்தைய குடுத்துட்டாங்க ஃபேமிலிட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நைட்டு வந்து எனக்கு ஐசியூ வார்டுல பிளட் சர்க்குலேஷன் ஆகுறதுக்கு ஒரு சாக்ஸ் மாரி ஃபுல்லா போட்டு விட்டாங்க கால்லேருந்து. ஆங்கிள்லேருந்து இது வரைக்குமே வரைக்குமே ஃபுல்லா 2 கால்லயுமே போட்டு விட்டாங்க. படுத்தே இருக்கனால பிளட் சர்க்குலேட் ஆகாதுன்னு. அது எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா போட்டிருந்தாங்க. டெலிவரி நைட்டு 10:30க்கு ஆச்சு. அ மறுநாள் வந்து அ ஐ ந மறுநாளுக்கு நைட்டு வரையுமே போட்டிருந்தாங்க. டெலிவரி ஆகி இன்னைக்கு நைட்டுனா நாளைக்கு நைட் வரைக்குமே எனக்கு ஃபுல்லா இது கால்ல சாக்ஸ் போட்டு விட்டுருந்தாங்க. அப்புறம் எந்திரிக்க முடியாது. அவங்க வந்து நைட்டு ஃபுல்லா எனக்கு பால் குடுக்குறதுக்கு சீம்பால் குடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பால் குடுக்குறதுக்கு குழந்தைக்கு கூட்டு வந்தாங்களாம் 12 மணிக்கு. நான் அப்பயுமே தூங்கிட்டேன் அந்த இதில டயர்ட்ல. அதனால நர்ஸ் வந்து இல்ல அவங்க தூங்கிட்டாங்க, எழுப்ப வேண்டான்னு சொல்லிட்டு, நான் மறுநாள் காலையில 8 மணிக்கு தான் குழந்தைய பார்த்தேன். என்ன கூட்டு வந்து அப்புறம் காமிச்சாங்க. குழந்தைய, ஹஸ்பண்ட, அம்மாவ, அக்காவ எல்லாருமே நான் அப்ப தான் பார்த்தேன். ஸோ இதுவரைக்கும் அதான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லிட்டு வீடியோல போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோல அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் என்னன்ட்டு.